மனைவிகளிடத்துல இரையச்சத்தை எத்தி வைத்துக் கொண்டே இருப்பார்கள். ஒவ்வொரு நாளும் தங்களுடைய மனைவிகளிடத்துல இருக்கும் பொழுது இரையச்சத்தை எத்தி வைத்துக் கொண்டே இருக்கின்றார்கள். உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது அவங்களுடைய மனைவிகள் சப்தமாக சிரிப்பதை பார்த்தாங்க. சப்தமாக சிரிப்பதை கேட்ட உடனேயே அந்த இடத்திலேயே சொன்னாங்க, அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் என்பதாக எச்சரிக்கிறார். இப்படி ஒவ்வொரு காரியங்களிலும் இரையச்சத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய குடும்பத்திற்கு எட்டி வச்சாங்க. அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய குடும்பத்தார்களை நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அப்ப என்ன தேவைன்னு சொன்னா, இரையச்சத்தை நம் குடும்பத்துல சொல்லிக்கிட்டே இருக்கணும். மனைவி இடத்துல, நம்முடைய பிள்ளைகள் இடத்துல, அவன்கிட்ட அல்லாஹ்வுடைய பயத்தை பிள்ளைகள் இடத்துல உருவாக்கணும். நீ பொய் சொன்னா அல்லாஹ்வுடைய கோபம் வந்துடும், அது பொய் சொல்றது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது, ஒழுக்கமாக இருக்கணும், கண்ணியமாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த இரையச்சமான தக்வாவுடைய